வணக்கம். எஸ்விசிசி மைபாலன் சேனல் உங்களை வரவேற்கின்றது. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எலுமிச்சம்பழத்தை பற்றி பார்க்க போகிறோம். எலுமிச்சம்பழத்தை பற்றி உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறதெல்லாம் புதுமையான வீடியோ. எலுமிச்சம்பழம் ஏன் துர்க்கைம்மன் கோவிலில் ரெண்டாக கட் பண்ணி விளக்கு வைக்கிறான்னு உங்களுக்கு தெரியுமா? அதே மாதிரி எலுமிச்சம்பழத்தை கடைகளில் பார்த்துருப்பீங்க, கண்ணாடி டம்ளரில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க. அது ஏன்னு தெரியுமா? அதே மாதிரி கடைக்கு முன்னாடியே வீட்டு முன்னாடியெல்லாம் பார்த்துருப்பீங்க, எலுமிச்சம்பழத்தை மேலையோட சேர்த்து கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. இது ஏன்னு தெரியுமா? இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்குவீங்க. மேலும் எலுமிச்சம்பழத்தை பற்றி 2 புராண கதையை பற்றி பார்க்க போகிறோம். இதன் மூலமாக எலுமிச்சம்பழத்து மேலே உங்களுக்கு பக்தி வந்துடும். ஆன்மீகத்தில் எலுமிச்சையை லட்சுமி கடாட்சம் பொருந்திய கனின்னு சொல்கிறாங்க. ஏன் தெரியுமா? மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்தமான கனிகளில் இதுவும் ஒன்று. பெருமாள் கோயிலில் தீர்த்தம் கொடுக்குற மாதிரி பல அம்மன் கோயிலில் எலுமிச்சப்பழம் பிரசாதமாக கொடுப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எலுமிச்சை தனக்குள்ள ஒரு தெய்வீக அதிர்வை வச்சிருக்கு. இது இருக்கிற இடத்துல எதிர்மறை எண்ணங்கள் நெருங்காது. சில பேர் துர்க்கை அம்மன் கோயிலில் எலுமிச்சப்பழம் விளக்கு வைக்கிறோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நமக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் என்ன தடைகள் வந்தாலும் நம்ம நேராக துர்க்கை அம்மன் கோயிலுக்கு போவோம். அங்கே எலுமிச்சப்பழத்தை கட் பண்ணி 2 விளக்கு, ஒரு எலுமிச்சப்பழத்தை 2 விளக்காக வச்சு நம்ம விளக்கு ஏற்றிட்டு வருவோம். இந்த விளக்கு ஏற்றுறதுனால என்ன நடக்கும் தெரியுமா? இது எலுமிச்சை ஒரு சக்தி வாய்ந்த எனர்ஜி அப்சர்வர். நம்ம மனசில் இருக்கிற குழப்பங்களை, நம்ம சுற்றி இருக்கிற தீய சக்திகளையும் அந்த எலுமிச்சை விளக்கு தனக்குள்ளே இழுத்து எரிச்சிடும். இது நமக்கு மன அமைதியை தரும். ஆன்மீகத்தை தாண்டி இதனுடைய மருத்துவ குணத்தை பார்த்தா இன்னும் ஆச்சரியமாக இருக்கும். மூலிகைகளின் அரசி துளசி என்ன எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி மருத்துவ குணங்களின் அரசன் அப்படின்னு இந்த எலுமிச்சப்பழத்தை நம்ம சொல்லுவோம். இதில் இருக்கிற வைட்டமின் சி நம்ம உடலோட நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு அதிகரிக்கிறது. காலையில் வெறும் வயிற்றில் எலுமிச்சை சாறு குடித்தா ரத்தத்தில் இருக்கிற நச்சுகள் வெளியேற்றி ரத்தம் சுத்தமாகும். அது மட்டும் கிடையாதுங்க, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் இது தீர்த்து வச்சிரும். அதை விட ரொம்ப முக்கியமாக உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு இது மருந்தாக பயன்படுது. நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்களா, இல்லை கடை வச்சுருக்கீங்களா? எலுமிச்சம்பழத்தை வாரம் ஒரு வாரம் எலுமிச்சம்பழத்தை வச்சு அதை மாற்றுறது சில பேர் வழக்கமாக வச்சுருப்பாங்க. இது மூட நம்பிக்கை கிடையாது, இது ஒரு எனர்ஜி சயின்ஸ். கடைக்கு வர்ற வாடிக்கையாளர்கள் பல பேர் அவங்க எதிர்மறை எண்ணங்களை இந்த எலுமிச்சப்பழம் ஈர்த்துக்கும். இதனால் பல கடைக்காரர்கள் வாசலில் எலுமிச்சை மற்றும் இந்த மிளகாயெல்லாம் சேர்ந்து கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அது உங்களால் கட்டி தொங்க விட முடியலன்னா பரவாயில்ல, ஒரு டம்ளரில் ஃபுல்லாக, கண்ணாடி டம்ளரில் ஃபுல்லாக தண்ணியை ஊற்றி அதில் எலுமிச்சப்பழத்தை போட்டு வச்சுருங்க. அது என்ன செய்யும்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் இழுத்துக்கும். டெய்லி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த தண்ணியை மாற்றிக்கிட்டே இருங்க. அப்படி மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் கடையில் இது பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். இது உங்கள் தொழில் சிறப்பாக நடக்கிறதுக்கு பயன்படும். இப்போ ஒரு கதையை பார்ப்போம். ஒரு ஏழை விவசாயி இருந்தால் அவன் ரொம்ப நல்லவனாகவே இருந்திருக்கிறான். எப்போவுமே இறைவனை வணங்குவதே தன்னுடைய தொழிலாகவே நினச்சிட்டு இருக்கான். எப்போவுமே இறைவனை வணங்கிக்கிட்டே இருப்பான். அவன் வீட்டில் சொத்துன்னு பார்த்தோம்னா ஒரு சிறிய நிலமும் ஒரு எலுமிச்சை மரம் மட்டும்தான் இருந்தது. அந்த மரத்தில் விளையும் பழங்களை அவன் டெய்லி என்ன செய்வான்னா கொண்டு போய் சாமிக்கிட்ட வச்சு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவன் பயன்படுத்துவான். இதே பழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்தான். இந்த சமயங்களில் ஒரு தடவை அங்கே பெரும் பஞ்சம் வந்துச்சு. அந்த ஊரில் எதுவுமே கிடைக்கல, எல்லாமே பஞ்சம். மக்கள் எல்லாமே பட்டினியில் வாட ஆரம்பிச்சிட்டாங்க, வியாதியில் கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்தன் என்ன செஞ்சார்னா ஒரு எலுமிச்சை பழத்தை கொண்டு போய் கோயில் முன்னாடி வச்சுட்டு, இறைவா
என்கிட்ட இருக்கிற எலுமிச்சம்பழத்தை கொடுத்துட்டேன். இப்போ ஊர்ல ரொம்ப பிரச்சனை இருக்கு. பஞ்சங்கள் ரொம்ப வந்துருச்சு. உன்னால முடிஞ்சதை செய் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட எலுமிச்சம்பழத்தை சன்னதியில் வச்சான். கொஞ்ச நேரத்துல ஒரு ஆச்சரியம். அந்த எலுமிச்சம்பழம் தங்க நிறத்துல ஜொலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை ஊர் மக்கள்லாம் பார்த்தாங்க. எல்லாரும் ஆச்சரியப்பட ஆரம்பிச்சாங்க. இவர் என்ன செஞ்சாருன்னா, அந்த எலுமிச்சம்பழத்தை பிச்சு அங்க இருக்கிற பக்தர்களுக்கெல்லாம் பிரசாதமா சின்ன சின்ன பீஸ் கொடுத்தான். அந்த பிரசாதங்கள் எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, அதுல இருந்து ஒரு மனம் வீச ஆரம்பிச்சிச்சு. அந்த மனத்தை அந்த அந்த ஸ்மெல்ல மோந்து பார்த்த அத்தனை பேருக்குமே பசி, மனச்சொருவு எல்லாமே நீங்கிடுச்சு. எலுமிச்சைக்கு சமஸ்கிருதத்துல நிம்புகா அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. இதுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று இருக்கு. நிம்புகாசுரன்கிற ஒரு அசுரன் மக்களை ரொம்ப துன்புறுத்தி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தான். இறுதியாக மக்கள் எல்லாம் வேண்டுதலின் பேரில் துர்க்கை அம்மன் அவங்கள்ட்ட போரிட்டு அழிச்சிட்டாங்க. அப்படி அழிக்கும் போது அசுரன் தன் தவறை உணர்ந்து அம்மன்கிட்ட ஒரு வரம் கேட்டான். என் உடல் அழிஞ்சாலும் பரவாயில்ல, இனிமே உங்களை யாராவது கும்பிட வரும்போது என்னை பயன்படுத்தி உங்களை கும்பிடணும் அப்படின்னு வரம் கேட்டான். துர்க்கை அம்மன் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, மனசு இறங்கி அவங்களுக்கு ஒரு வரம் கொடுத்தாங்க. அவனை ஒரு கனியாக பூமி பிறக்கும்படி வரமளித்தார். அதுதான் இப்போது நாம் பயன்படுத்தும் எலுமிச்சை மரம். அந்த எலுமிச்சை மரத்துக்கு நம்ம பேர் வச்சிருக்கோம். என்ன பேர் வச்சிருக்கோம் அப்படின்னா, நிம்புகா அப்படிங்கிறது சமஸ்கிருதத்துல எலுமிச்சம்பழம் அப்படின்னு பேரு. அந்த அசுரன் பேரில் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. அசுரனின் அகந்தையை அடக்கி உருவான கனி என்பதனால் இப்பொழுது நம்ம இதை கண் திருஷ்டி அளிக்கும் பேராற்றல் கொண்டதாகவும் தீய சக்தி அளிக்கும் பேராற்றல் கொண்டதாகவும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதை தான் நம்ம இப்போ எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். எலுமிச்சம்பழம் எதிர்மறை ஆற்றலை உறிஞ்சும் தன்மை கொண்டது. இது அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் எலுமிச்சம்பழம் காற்றில் உள்ள நச்சுத்தன்மைகளையும் எதிர் விளைவுகளையும் உறிஞ்சும் ஆற்றல் பெற்றதாக காணப்படுகின்றது. எலுமிச்சம்பழத்துக்கு எதிர்மறை ஆற்றல் உறிஞ்சுற தன்மை இருக்குங்க. இது என்ன செய்யும்னா, காற்றில் இருக்கிற நச்சுத்தன்மையையும் எதிர்மறை ஆற்றலையும் உறிஞ்சுவதோடு மட்டும் கிடையாது, அது என்ன செய்யும்னா பாசிட்டிவ் எனர்ஜியை வெளியே விடும். அதனால தான் கடைகளில் பார்த்துருப்பீங்க, இந்த எலுமிச்சம்பழம் வாசலில் தொங்க விடுறாங்க இல்லையா, அது என்ன செய்யும்னா கடைக்கு உள்ளே வர எதிர்மறை ஆற்றல்லாம் விரிஞ்சிடும். அதே மாதிரி கண்ணாடி டம்ளரில் என்ன செய்யறாங்கன்னா எலுமிச்சம்பழத்தை வைப்பாங்க. அதை டெய்லி மாற்றுவாங்க, தண்ணி மாற்றுவாங்க. அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அது எதிர்மறை ஆற்றலெல்லாம் அது உறிஞ்சி வச்சுருக்கோம். அதை க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா மறுபடியும் எதிர்மறை ஆற்றலை உரிகிறதுக்கு வசதியாக நம்ம செஞ்சு வச்சுருவோம். அதனால தான் எலுமிச்சம்பழம் உங்களுக்கு கடைகள்லேயும் வீட்லேயும் என்ன செய்கிறாங்கன்னா அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. எலுமிச்சம்பழத்தை சாத்வீக கனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, எலுமிச்சம்பழம் எத்தனை நாள் ஆனாலும் கெட்டு போகாது, சுருங்குமே ஒழிய கெட்டு போகாது. அதே சமயம் துர்நாற்றம் வீசாது, அதாவது தீய சக்தி உள்ளேயே வராது. அதனால எலுமிச்சம்பழத்தை ஒரு புனிதமான பொருளாக எல்லாரும் கருதுறாங்க. அதனால தான் கோயில்லையும் எலுமிச்சம்பழத்தை வச்சு கும்பிட்றாங்க. அரசர்கள் காலத்திலிருந்தே ஒரு பெரியவங்களையோ அல்லது சாமி கூட போகும்போதோ நம்ம என்ன செய்யணும்னா எலுமிச்சம்பழத்தை கொண்டுட்டு போவாங்க. இது ஏன்னு கேட்டிங்கன்னா, மரியாதை நிமித்தம் மட்டும் கிடையாது, இது பக்தி மார்க்கமாகவும் நம்ம என்ன செய்கிறோம்னா எலுமிச்சம்பழத்தை கொண்டு போகிறோம். மங்களகரமாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக நம்ம எலுமிச்சம்பழத்தை கொண்டு போகிறோம். அவங்க எலுமிச்சம்பழத்துக்கு அவ்வளவு புனிதத்தன்மை இருக்குங்க. இனிமேல் எப்போதும் கையில் ஒரு எலுமிச்சம்பழத்தோடு சுற்றுங்க. உங்களுக்கு தீய சக்தி இந்த எதிர்மறை ஆற்றல் எதுவுமே உங்களை நெருங்காது. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.